ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், இன்ஜுரி தான். எஸ், வர இன்ஜுரி நிறைய ஆகிட்டுருக்கு. எல்லா டீம்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஜுரி இருக்குது. ஸோ ஒரு லிஸ்ட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன், இன்ஜுரி லிஸ்ட்டு. இன்னும் 12 நாள் தான் இருக்குது டோர்னமெண்ட்டுக்கு. ஸோ இன்ஜுரி லிஸ்ட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது. மோஸ்ட்லி போலர், நான் எப்பவுமே சொல்லுவேன், போலர் தான் ரொம்ப இன்ஜுரி ஆகணும். பேட்ஸ்மேன் கூட சம்டைம் இன்ஜுரியை ஒழிச்சு வச்சிடலாம், இன்ஜுரியை இல்லைன்னு சொல்லிடலாம் டக்குன்னு. ஆனால் போலர் போலிங் போடும்போது தெரிஞ்சிடும். அண்ட் ஸ்பெஷலி ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் நிறைய இன்ஜுரி ஆகும் அப்பப்போ. அண்ட் bowlers win you டோர்னமெண்ட். இப்போ நான் சொல்ல போகிற பிளேயர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். சில பேர் ஃபிட்டாக இருக்காங்க. அண்ட் டோர்னமெண்ட் ஆரம்பித்தோன்னா போலிங் போட ஆரம்பித்தோன்னா அன்ஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்குது. அதனால் இப்போதைக்கு அவங்க பேரெல்லாம் சொல்கிறேன். அவங்க வந்தாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் குறைப்படக்கூடாது. வருவாங்கன்னு சொல்லிட்டு வரலன்னா தான் நீங்கள் என்னை திட்டுவீங்க. என்ன வருவாங்கன்னா வரல அப்படிங்க. இப்போ நான் வரமாட்டாங்கன்றேன், வந்தாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே, ரைட்? வேர்ல்ட் கப் வேறு இப்போ தான் முடிஞ்சுதா? ஸோ அது ஒரு ஃபேக்டர். எல்லாமே டயர்டாக இருப்பாங்க. நிறையா சீரீஸ் வேறு ஓடிட்டுருக்கு. பங்களாதேஷ், பாகிஸ்தான் டெஸ்ட் சீரீஸ் ஓடுது, நியூசிலாந்து. லக்னோவிலேருந்து ஆரம்பிப்போம். அதான் அவர் டோஸ் விட்டார நம்ம கேஎல் ராகுலுக்கு. அவர் தான் மணிந்து ஹசரங்கா ரூல்ட் அவுட். ஸ்ரீலங்கா ஸ்பின்னர், வெரி குட் ஆல்ரவுண்டர், லெக் பிரேக் பவுலர் வர. முடிஞ்சு போன வேர்ல்ட் கப்பே விளையாடலையே. வேர்ல்ட் கப்லேயே விளையாட முடியலன்னும் போது இதுக்கு அதுக்குள்ளே அவ்வளோ ஃபிட்டாக இருப்பாரா? அந்த அளவுக்கு மேட்ச் வின்னராக இருப்பாரா தெரியல. ஸோ இப்போதைக்கு மணிந்து ஹசரங்கா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு. ராஜஸ்தான் ராயலுக்கு வருவோம். ஆடம் மில்னே, ஒரு நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலருங்க, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், வெரி குட் பவுலர். அவர் ரூல்ட் அவுட். ஏன்னா இப்போ நடந்த வேர்ல்ட் கப்பில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபெர்குசன், ஜேக்கப் டஃபி இவங்களாம் தான் பவுலிங் போட்டாங்க. கேல் ஜேமிஸ் எல்லாம். ஆடம் மில்னே ரூல்ட் அவுட் ஃபார் ராஜஸ்தான் ராயல், வெரி குட் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ 2 பவுலர் ஆச்சா. நம்ம சிஎஸ்கேக்கு வருவோம். ரைட், சிஎஸ்கேக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலரில் அவ்வளோ டென்ஷன் இல்லை. மேத்யூ ஷாட்னு ஒருத்தர் எடுத்தோம் தெரியுமா? இஸ் அ வெரி குட் பிளேயர். மிடில் ஆர்டர், ஓப்பன், 1 down 2 down எங்கே வேணால் அனுப்பலாம். வெரி குட் பேட்ஸ்மேன், பிக் ஹிட்டர் ஆல்சோ. ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், போலிங்கும் போடுவார். ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். ஒரு 2 நாள் முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, ஷீஃபீல்ட் ஷீல்ட் விளையாடிட்டு இருந்தார், ஆஸ்திரேலியாவில் உள்ள டொமஸ்டிக். டாஸ்மானியாவுக்கு எதிராக விளையாடும் போது தம்பில் இன்ஜுரி போட்டுடுச்சு, கட்டவரலில். ஸோ அந்த இன்ஜுரி எவ்வளோ குணமாகவும் தெரியல. சீக்கிரமாக ஆகலாம், சீக்கிரமாக ஆகாமல் போகலாம். அந்த இடத்துல திரும்பி பட்டுதுன்னு வச்சுங்க, ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்க 12-13 நாள் பார்ப்போம், அதுக்குள்ளே ஃபிட் ஆகிடுறாரான்னு. ஸோ சிஎஸ்கேக்கு அந்த மேத்யூ ஷாட் ஒன்று. கேகேஆர் அவங்க தான் அன்ஃபார்ச்சுனேட். ஹர்ஷித் ராணா, வெரி குட் பவுலர். அவர் காட் இன்ஜூர்டு, வேர்ல்டு கப்பே விளையாட முடியல. அவருக்கு பதில் சிராஜ் விளையாண்டார், ஒரே ஒரு மேட்ச் விளையாண்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹர்ஷித் ராணா நாட் ஃபிட். போன சீசன் ஹர்ஷித் ராணா வாஸ் வெரி வெரி க்ரூஷியல் இவங்களுக்கு விக்கெட் எடுத்ததில்லை. ஸோ ஹர்ஷித் ராணா இல்லை. அப்புறம் முஸ்தபிசர் ரஹ்மான், உங்களுக்கு தான் தெரியும், அது பங்களாதேஷ் விளையாடக்கூடாதுன்னு முதலேருந்தே அவரை புல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ முஸ்தபிசர் ரஹ்மான் ஆப்ஷனில் எடுத்தது, அவரும் வரவும் முடியாது. அப்புறம் பத்திரானா எடுத்தாங்க. பத்திரானா வந்து ஸ்ரீலங்கான் வெரி குட் பவுலர். நான் சொல்ல வேணாம், ஸ்லிங்கர் மலிங்கம் மாதிரி அவர் தோனி ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வருவார். அவரும் டவுட்ஃபுல். வேர்ல்டு கப் விளையாண்டாங்களே, வேர்ல்டு கப்லேயே ஃபஸ்ட்டு 2 மேட்ச் விளையாண்டார். 3ஆவது மேட்ச் 4 பால் தான் போட்டார், இன்ஜூரி ஆகிட்டார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக போடும்போது. ஸோ இன்ஜுரி குணமாச்சா இல்லையா, அப்படியே குணமாகி ஆஃப் ஃபிட்டில் வரப்போகிறாரா, ஃபுல்லாக ஃபிட் வந்தால் திருப்பி இன்ஜுரி ஆகிடுமா, வி டோன்ட் நோ. நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஃபாஸ்ட் பாலர் ரன்அப் வரும்போது அந்த இடத்துல இப்படி குனிஞ்சு அப்படி போலிங் போடுறீங்களா, ஒரு ஜம்ப் பண்ணி போலிங் அம்பையர் கிட்ட, அந்த இடத்துல தான் அவங்களுக்கு டக்குன்னு ஷோல்டர் பிடிக்கும். அது பார்க்கணும், பத்திரானா ஹவு ஃபிட் ஈஸ்ன்னு. ரைட், ஆர்சிபி ஹேசல்வுட், அவர் ஃபிட்டு சார். ஆமாம், இப்போதைக்கு ஃபிட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவரும் வேர்ல்டு கப் விளையாடல. அவங்களுக்குலாம் வேர்ல்டு கப் ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரன்ஸு. ஸோ வேர்ல்டு கப் விளையாடலையா, எனிவே இப்போ ஃபிட்டாக ஆகிருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, எப்போ பார்த்தாலும் அன்ஃபிட் ஆகிடுவார். டூரிங் த சீரீஸ், டூரிங் த டோர்னமெண்ட், பஸ்ஸில் வரும்போது இது மாதிரி நிறைய வாட்டி அன்ஃபிட் ஆகிருக்காரு, ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால தான் டவுட்ஃபுல்லாக சொல்கிறேன். வந்தால் வெரி குட், வர்றதுனாலும் ஆச்சரியப்படாதீங்க. 14 மேட்ச் தாங்குவாரா, அதை வரை நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா ஒரு மேட்ச் 2 மேட்ச் இல்லை, அது ட்ராவலிங் இருக்குது, 14 மேட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் பிளே ஆஃப் எல்லாம் இருக்குது. ஸோ ஹேசல்வுட் பிக் வரி ஆச்சா. அப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட், அவர் ஆர்சிபி தான், டவுட்ஃபுல் ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலர். இப்போதைக்கு டவுட்ஃபுல்லாக, என்ன இன்ஜுரி என்னென்னு ஃபுல்லாக தெரியல. இன்னும் 13 நாள் இருக்குது, அதுக்குள்ளே ரெக்கவர் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். ரொமாரியோ ஷெப்பர்ட் இஸ் வெரி வெரி கீ. ஏன்னா 4 6 அடிக்கக்கூடிய வருவார், பேட்டிங்கில் வர யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ரைட், இதில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் ரொம்ப பாதிப்பு. ஆமாம், ஏன்னு கேட்பீங்க. இந்த ஹேசல்வுட்டுக்கு நடந்த அதே கதையை தான் பேட் கமின்ஸுக்கும். ஆமாம், அவர் வேர்ல்டு கப் வரவே இல்லை. அவங்களுக்கு வேர்ல்டு கப் எவ்வளோ ப்ரெஸ்டீஜ்னு உங்களுக்கு தெரியும். பேட் கமின்ஸு அண்ட் வேர்ல்டு கப்பில் அவர் விளையாட வர முடியல. அதே காரணம் தான், ஃபிட்டு. அவருக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிட்னஸ் இருக்குது, இன்ஜுரிஸ். த்ரூ அவுட் த மேட்ச்சு 14 மேட்ச்சு கண்டினியூ விளையாட முடியுமா எனக்கு தெரியல. அவர் ஃபிட்னஸ் எவ்வளோ தூரத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணுதுன்னு. அவர் ஆஷஸ் கூட ஃபுல்லாக விளையாடலன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு போன ஆஷஸ் 2 மாதம் முன்னாடி.
எனிவே பேட் கமின்ஸ் நான் டவுட்ஃபுல்லில் தான் வைக்கிறேன். வந்தால் வெளிலன்னு கூட்டு வந்தாலும் 14 மேட்ச் விளையாடுறதா தெரியல. இப்போதைக்கு ஃபிட்டுங்கிறாங்க, பார்ப்போம் போப்போ என்ன ஆகுதுன்னு. அப்புறம் அவங்ககிட்ட இன்னொருத்தர் இருக்காங்க, இஷான் மலிங்கா. லசித் மலிங்கா பிரதராக கேட்பீங்க. நோ நோ நோ, இவர் வேறு. இஷாந்த் மலிங்கா ஷோல்டர் இன்ஜுரி அவருக்கு. ரைட் ஆம் பாஸ் பாலர், ஷோல்டர் இன்ஜுரி. நான் சொன்னேன் இல்லையா, பால் டெலிவரி பண்ணும்போது ஷோல்டர் இன்ஜுரி, முதுகு இன்ஜுரி எல்லாம் குவைட் ஆஃபாக நடக்கும். அவருக்கு ஷோல்டர் இன்ஜுரியா. ஸோ இஷாந்த் மலிங்கா டவுட்ஃபுல். கூடவே யார், ஜாக் எட்வர்ட்ஸ். எஸ், வில் ஜாக்ஸ் இல்லை, இவர் வேறு, ஜாக் எட்வர்ட்ஸ். அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியா கேள்விப்பட்டேன். அவர் ஆஸ்திரேலியா ஆல்ரவுண்டர், ரைட் ஆம் பாஸ் பாலர், ரைட் ஆம் பேட்ஸ்மேன், நல்ல பிளேயர் அவர். அவரும் கொஞ்சம் இன்ஜுரியில் இருக்கார். எவ்வளோ சீக்கிரம் குணமாவார் தெரியல. ஸோ இப்போதைக்கு இந்த 6 டீம் சொல்லிட்டேன். பாக்கி 4 எங்கேம்பீங்க. ஃபார்ச்சுனேட்லி இந்த 4 பேருக்கு இது வரைக்கும் எந்த இன்ஜுரியும் இல்லை. யாருன்னு சொல்லிடுறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் இன்ஜுரி வரையில்லை இது வரைக்கும், கப்பு இல்லை இது வரைக்கும், அது நம்ம நோட் பண்ணோம். அப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் இது வரைக்கும் எந்த இன்ஜுரியும் இல்லை, அண்ட் ஒரே ஒரு கப்பு ஜெயித்தாங்க. ஆச்சா, ஓகே. பஞ்சாப் கிங்ஸ் அவங்களுக்கும் டச் அவுட், நோ இன்ஜுரி, இது வரைக்கும் எந்த இன்ஜுரியும் இல்லை, இந்த வரைக்கும் எந்த கப்பும் கிடையாது. ஆச்சா, அப்புறம் மும்பை இந்தியன்ஸ், எஸ், அண்ட் அவங்களுக்கும் எந்த இன்ஜுரியும் இல்லை ஆஸ் ஆஃப் நவ். ஆனால் பும்ரா ஃபுல்லாக விளையாடிருக்காரு வேர்ல்டு கப்பு. வி ஹவ் டு சி எவ்வளோ தூரம் ஃபிட்டாக இருக்காங்க பார்க்கணும். எனிவே, அண்ட் 2020 என்னது இது, அதான் கடைசியாக T20 IPL ஜெயிச்சது மும்பை இந்தியன்ஸ். கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு மும்பை கிடைக்கல இன்னும் டோர்னமெண்ட்டில் கப்பு, IPL கப்பு கிடைக்கல 6 வருஷமாக. ஸோ அதனால் விட்டனா பாருங்க வருவார் ஹார்திக். ஸோ நோ இன்ஜுரி ஸ்கேர் ஆஸ் ஆஃப் நவ் இந்த 4 டீமுக்கு. ஸோ மெயின்லி பவுலர் தான் பார்த்தீங்களா, எல்லாமே பவுலர்ஸ் தான், எக்ஸப்ட் வனிந்து வச்சுறாங்க. பாக்கி எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர் நினைக்கிறேன். ஆமாம், மேத்யூ ஷாட் ஆல்சோ, அந்த 2 பேர் தான் ஸ்பின்னர். பாக்கி எல்லாமே ஃபாஸ்ட் பவுலருக்கு இன்ஜுரி லிஸ்ட்டில் இருக்காங்க. பார்ப்போம். கெட் வில் சோன் அவங்களாம் வந்தால் இன்னும் பயங்கரமாக களைகட்டும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். பரிபாத்தத்தை லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.